Hello everyone, greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a lovely day. Welcome back science class. In this video session, we are going to learn chapter 9, lesson The Living Organisms Characteristics and Habitat from 6th standard. Okay students, before we start our lesson, first we will recollect what we have learnt about this topic. ஸோ இந்த டாபிக் பற்றி இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா. இந்த லெசனில் இது வரைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கானிசம்ஸ் அண்ட் த சரௌண்டிங்ஸ் வேர் தே லிவ் ஓகேங்களா. ஆர்கானிசம்ஸ் வந்து நம்மளோட சரௌண்டிங்ஸில் எங்கெங்கே வந்து லிவ் பண்ணியிருக்கு, எந்தெந்த இடத்துலலாம் வந்து லிவ் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்த்தோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹேபிடேட் அண்ட் அடாப்டேஷன், அதாவது ஒரு அனிமல்களோட வாழ்விடமும் அந்த வாழ்விடத்தில் அந்த ஆர்கானிசம்ஸ் எப்படிலாம் தன்னைத்தானே வந்து சேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்த்தோம் ஓகேங்களா. அனதர் நெக்ஸ்ட் ஒன், ஹேபிடேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அக்வாட்டிக் ஹேபிடேட் அப்படின்றது என்னென்னு பார்த்தோம். பயோட்டிக் காம்பனண்ட்னா என்னென்னு பார்த்தோம். அபியோட்டிக் காம்பனண்ட், அடுத்தது ஜெர்மினேஷன். ஸோ இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட் ஓகேங்களா. சம் டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்டில் டெசர்ட் கம்ப்ளீட் பண்ணோம். அடுத்தது மவுண்டைன் ரீஜியன். நெக்ஸ்ட்டு அனதர் ஒன் இஸ் கிராஸ்லேண்ட். ஸோ கிராஸ்லேண்டரில் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். அடுத்தது சம் அக்வாட்டிக் ஹேபிடேட்டில் ஓஷன்ஸ், நெக்ஸ்ட்டு பாண்ட் அண்ட் லேக்ஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்னால் அது ஒரு ஏதோ ஒரு ஆர்கானிசம் வந்து லிவிங்கில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ லிவிங் எது, நான் லிவிங் எது அப்படின்றத வரைக்கும் பார்த்துட்ருந்தோம். ஸோ டூ ஆல் ஆர்கானிசம்ஸ் நீட் ஃபுட், எல்லா ஆர்கானிசம்ஸ்க்குமே கன்ஃபார்ம் என்ன தேவை, ஃபுட்டு தேவை. அதேமாதிரி ஆர்கானிசம்ஸ் ஷோ க்ரோத், ஆல் ஆர்கானிசம்ஸ் ஷோ க்ரோத், ஆல் ஆர்கானிசம் ரெஸ்பயர். ஸோ எல்லா ஆர்கானிசமே என்ன பண்ணும், சுவாசத்தில் வந்து நிகழ்த்திட்டு தான் இருக்குது. ஆல் ஆர்கானிசம்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஸ்டிம்லி, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசமே வந்து தெரிஞ்சு வச்சுருக்கும். நெக்ஸ்ட்டு லிவிங் ஆர்கானிசம்ஸ் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். ஸோ ஆர்கானிசம் வந்து எப்படி வந்து அதோட வேஸ்ட்டு கழிவுகளை வந்து வெளியேற்றிட்டுருக்கு, எக்ஸ்க்ரீஷன் எப்படி பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற வரைக்கும் பார்த்துருக்கோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டாபிக் இஸ் டூ ஆல் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ்ட் தியர் ஓன் கைண்ட். ஐ வில் ஸ்டார்ட் அ லெசன் ஓகே. ஸோ இதுதான் வந்து இன்னைய டாபிக். டுடே டாபிக் இஸ் டூ ஆல் ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ் தியர் ஓன் கைண்ட். அதாவது எல்லா ஆர்கானிசம்ஸுமே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது உயிரை வந்து உருவாக்குறத ஒரு மெயின் ப்ராசஸாக கொண்டு இருக்குது ஓகேங்களா. ஹவ் யூ எவர் சீன் நெஸ்ட் ஆஃப் சம் பேர்ட்ஸ் லைக் பீஜியன். ஸோ பீஜியன் இல்லை வேறு எந்த பேர்டாக இருந்தாலும் சரி, பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணியிருக்கு, ஒரு கூடு கட்டியிருக்கும் ஓகேங்களா. நெஸ்ட்டுன்றது என்ன, கூடுலாம் வந்து கட்டி இருந்திருக்கும், நிறையா பார்த்துருப்பீங்க. மெனி பேர்ட்ஸ் லே தியர் எக் இன் த நெஸ்ட் ஓகேங்களா. முக்கால்வாசி பேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து லே பண்ணுது நெஸ்ட்டில் ஓகேங்களா. கூட்டில் எக்ஸை வந்து லே பண்ணிகிட்ருக்கு. சம் ஆஃப் த எக்ஸ் ஹேட்ச் அண்ட் யங் பேர்ட்ஸ் கம் அவுட் ஆஃப் தெம். சில எக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சில சம் ஆஃப் த எக்ஸ் ஹேச்சஸ் ஓகேங்களா. ஒரு சிலது வந்து என்ன ஆகுது, நல்லா வந்து பேர்டு யங் ஒன்றை கொடுக்குது. ஒரு சிலது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த முட்டை வந்து வீணாக போயிடுது ஓகேங்களா. இல்லை உடஞ்சி போயிடும், இல்லை வீணாக போயிடும் சரிங்களா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் க்ரியேட் ஆகுது. ஒரு சில முட்டை மட்டும் ஒழுங்காக என்ன ஆகுது, அது உள்ளேருந்து ஒரு யங் பேர்ட் வந்து வெளியே வருது ஓகேங்களா. இது வந்து நார்மலாக ஒரு ப்ராசஸ் நடக்கிற ஒரு ப்ராசஸ். திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இஸ் கால்டு ரீப்ரொடக்ஷன் ஓகேங்களா. பேர்ட்ஸுக்கு ஒரு சில ஊர்வனை அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து எக் லே பண்ணி தான் என்ன பண்ணுது, உங்களுக்கு எக்கு வந்து லே பண்ணி தான் உங்களுக்கு ஒரு நியூ பேபி பார்ன்ஸை வந்து கொடுத்துட்ருக்கு ஓகேங்களா. நியூ பார்ன் பேபிஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அதெல்லாம் வந்து கொடுத்துட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸு, அடுத்தது இந்த ஸ்னேக், க்ரொக்கடைல், லிசார்ட், இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ் ரீப்ரொடியூஸ் த ஓன் கைண்ட். எல்லா அனிமல்ஸுமே வந்து தனக்கு அது தனியாக வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணாது. பட் முக்கால்வாசி எல்லா அனிமல்ஸுமே வந்து ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகுது. த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மே பி டிஃப்ரெண்ட் இன் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ். ஒவ்வொரு அனிமலுக்குமே அந்த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ப்ராசஸ் வந்து ஓகேங்களா, ரீப்ரொடக்ஷனுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்கும்ல. ஸோ அந்த நடக்கிற ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு அனிமலுக்குமே வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சம் அனிமல்ஸ் ப்ரொடியூஸ் தியர் யங் ஒன்ஸ் த்ரோ எக். ஒரு சில அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா சம் அனிமல்ஸ் வந்து அதோட யங் ஒன்ஸை வந்து எப்படி கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக் லே பண்ண அதுலேருந்து உங்களுக்கு அந்த முட்டையிலேருந்து உங்களுக்கு குஞ்சு பொறிச்சு தருது ஓகேங்களா. சம் அனிமல்ஸ் கிவ் பர்த் டு த யங் ஒன்ஸ். ஒரு சில அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா பர்த் கொடுக்குது ஓகேங்களா, பிறக்க வைக்குது, அது டேரெக்டாக வந்து குட்டி போடுது. பிளான்ட்ஸ் ஆல்சோ ரீப்ரொடியூஸ். பிளான்ட்டு வந்து என்ன ஆகுது, ரீப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கு. லைக் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் ஆல்சோ டிஃபர் இன் தியர் மோட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஒவ்வொரு பிளான்ட்டுமே ஒவ்வொரு விதமாக வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. மெனி பிளான்ட்ஸ் ரீப்ரொடியூஸ் த்ரோ சீட்ஸ். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து சீட் மூலயமா தான் வந்து ரீப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்கு. பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் சீட்ஸ். பிளான்ட் வந்து ஒரு சீடை கொடுக்குது ஓகேங்களா. அந்த சீடு உங்களுக்கு கொஞ்சமாக ஜெர்மினேட் ஆகுது. ஜெர்மினேட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபுல் ப்ராசஸ் வருது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சீடு ஓகேங்களா. ஸோ இந்த சீடு உங்களுக்கு போக போக என்னவா கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மரமாக வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கு மெயினாக நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு விச் கேன் ஜெர்மினேட் அண்ட் க்ரோ இன்டு நியூ பிளான்ட்ஸ். ஸோ அந்த சின்ன சீடு தான் வந்து உங்களுக்கு திரும்ப ஒரு முளை கட்டி அதுக்கப்புறம் அது என்னவா மாறுதுன்னா ஒரு பிளான்ட்டாக வந்து கன்வெர்ட் ஆகுது, நியூ பிளான்ட்டாக. சம் பிளான்ட்ஸ் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் த பார்ட் அதர் தென் சீட்ஸ் ஓகேங்களா. சீடை தவிர மற்ற பார்ட்லேயும் வந்து ரீப்ரொடக்ஷன் நடந்துகிட்ருக்கு ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எ பார்ட் ஆஃப் அ பொட்டேட்டோ வித் எ பட் ஓகேங்களா க்ரோஸ் இன்டு எ நியூ பிளான்ட். ஸோ பொட்டேட்டோ பிளான்ட் இருக்குல்ல, அந்த பொட்டேட்டோவில் பார்த்திங்கன்னா அந்த ரூட்டில் இருக்கிற அந்த ரூட்டில் வந்து என்ன ஆகுது, க்ரோ அப் நடக்குது. ஸோ அந்த பொட்டேட்டோவை நம்ம என்ன பண்ணுறோம், பொட்டேட்டோவை அந்த கிழங்கு கீழே இருக்கிற கிழங்கை தனியாக எடுத்துடுறோம். அதில் சின்ன சின்ன ஐஸ் மாதிரி இருக்கும் ஓகேங்களா, சின்ன சின்ன பட்ஸ் இருக்கும். அந்த பட்ஸ்லேருந்து திரும்ப என்ன ஆகுது, பொட்டேட்டோ வந்து க்ரோ அப் ஆகுது, நியூ பிளான்ட் ஓகேங்களா. நியூ பொட்டேட்டோ பிளான்ட் வந்து க்ரோ அப் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பொட்டேட்டோ வளர்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இது ஓகேங்களா. ஸோ பொட்டேட்டோ இந்த மாதிரி தான் வந்து க்ரோ அப் ஆகுது. எ நியூ பிளான்ட்ஸ் க்ரோ ஃப்ரம் எ பட் ஆஃப் பொட்டேட்டோ. பிளான்ட்ஸ் ஆல்சோ ரீப்ரொடியூஸ் த்ரூ கட்டிங்ஸ். ஒரு சில பிளான்ட்ஸ் பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஸ்டெம் மூலயமா வந்து வளருது ஓகேங்களா. கட் பண்ணி வைக்கிறது மூலயமா அந்த ஸ்டெம்மில் ஒரு சில நோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு அதுலேருந்து உங்களுக்கு என்ன ஆகுது, லீஃப் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு பிளான்ட்டாக கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ பிளான்ட்ஸு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் என்ன பண்ணிகிட்ருக்கு, ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பனானா பிளான்ட் இருக்குது தெரியுமா, வாழை மரம். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் எப்படி கொடுக்குது, அதுக்கு செப்பரேட்டாக சீட் கொடுக்காம அது என்ன பண்ணுது, அந்த வாழை மரம் பக்கத்தில் கொஞ்சமாக கன்று வந்து வளர்த்துட்டே இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மரம் வளர்ந்து அது வந்து பூ பூத்து காய்க்குது. காய்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப அந்த மரம் வந்து அதோட ஐஸ் முடிஞ்சிடும். பக்கத்தில் இன்னொரு கிளை வந்து வளரும். கிளைன்னா டேரெக்டாக வந்து ஸ்டெம்லேருந்து வளர்கிறது கிடையாது. பக்கத்தில் இன்னொரு புது செடியை வந்து புது பிளான்ட்டை வந்து உருவாக்குது ஓகேங்களா. இதே வந்து அந்த வாழை மரமே வந்து புதுசாக ஒரு பிளான்ட்டை வந்து க்ரோ அப் பண்ண வைக்குது. ஸோ இது ஒரு விதமான ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் தான் ஓகேங்களா. Take a cutting from a rose or a mehendi plant, fix it in the soil and water it regularly. ஸோ வந்து நம்ம ரோஸ் இல்லைனா மெஹந்தி இந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸை வந்து நம்ம ஸ்டெம்மை வந்து கட் பண்ணி வச்சு என்ன பண்ண முடியும், வளர்க்க முடியும். இட் மே நாட் பி ஈஸி டு க்ரோ பிளான்ட்ஸ் ஃப்ரம் கட்டிங்ஸ். எல்லாமே வந்து முக்கால்வாசி வந்து கட் பண்ணி வைக்கிறதுனால வளர்ந்துடுறாது, அது ரொம்ப ஈஸியும் கிடையாது. Do not be disappointed if your cutting does not grow. ஒருவேளை நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பிளான்ட்லேருந்து எதுவுமே க்ரோ அப் ஆகலை அப்படின்னா நீங்கள் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது ஓகேங்களா. Talk to your garden கார்டனர் ஓகேங்களா. கார்டனர்னால் அந்த விவசாயம் பண்ணுவாங்க தெரியுமா, கார்டனை வந்து நல்லா பார்த்துக்கிறவங்கள இருப்பாங்கல்ல, அது ஆல்ரெடி அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சவங்க. இப்போ ரோஸ் செடி பிளான்ட்டு இந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்கல்ல, பொட்டானிக்கல் கார்டனர். ஸோ அவங்க தான் ஓகேங்களா. இஃப் பாசிபிள் ஆன் த
care to be given to cutting to make them grow into plants. ஸோ அதை வந்து எப்படி க்ரோ அப் பண்ணணும் அப்படின்றதுக்கு நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டெம்லேருந்து எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த க்ரோ அப்பிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, living things produce more of their own kind through reproduction. நிறைய லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மூலயமா தான் ஒரு புது உயிரை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. இட் டேக்ஸ் பிளேஸ் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ். இந்த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸ்க்கும் அது டிஃபர் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது முட்டை போட்டு என்ன பண்ணுது, அடைக்காத்து குஞ்சு பொரிக்குது, ஓகேங்களா. அடுத்தது இந்த ஸ்னேக்கு இந்த மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா அது முட்டை போடுது, முட்டை போட்டு என்ன பண்ணுது, அது மேலே வந்து சுற்றிட்டு இருக்கும். இல்லை எங்கேயாவது வந்து ஹீட்டாக இருக்கிற இடமா, கதகதப்பாக இருக்கிற இடமா பார்த்து ஒழிச்சு வச்சுருக்கும். இல்லைனா ஒரு உள்ள சுரங்கப்பாதை மாதிரி, அந்த மண்ணுக்கு அடியில் போயிட்டு முட்டை போட்டு என்ன பண்ணுது, அந்த ஸ்னேக் வந்து வெளியே வருது குஞ்சு பொரிச்சு. அதுக்கப்புறம் இந்த க்ரொக்கடைல், அடுத்தது டார்டைல்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா இது என்ன பண்ணுது, அந்த டார்டைல்ஸ் பார்த்திங்கன்னா கடல்லேருந்து வெளியே வந்து மண்ணை நோண்டி அதில் முட்டையை போட்டு திரும்ப மண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போகுது. அந்த மண்ணோட ஹீட் இருக்குது தெரியுமா, கதகதப்பு, அந்த கதப்பில் அந்த வார்மிங் கண்டிஷன்லேயே என்ன பண்ணுது, அந்த முட்டை வந்து புரிஞ்சு அது இன்னும் ஒரு உயிராக வெளியே வந்துட்டுருக்கு, ஓகேங்களா. இது வந்து முட்டை போட்டதோடு சரி, அதோட வெளியே போயிடும். அதுக்கப்புறம் குஞ்சுகள் தானாகவே பொரிஞ்சு அவங்க அம்மாவை தேடி வந்துட்டுருக்கும். இதுக்கப்புறம் ஆனால் கோழி, இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த முட்டை பொரிஞ்சு வெளியே வர வரைக்கும், அந்த குட்டி வந்து வெளியே வர வரைக்கும், வெளியே வந்து அது கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் கவனிச்சிட்ருக்கும். பட் இந்த டார்டைல்ஸ் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணாது. முட்டை போடுற வரைக்கும் தான் அதோட ஜாப். ஸோ முட்டை போட்டு முடிச்சதும் அதை மட்டும் அது வேலையை பார்த்துட்டு போயிடும். ஸோ இதுங்க தான் வந்து குஞ்சு பொரிச்சு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டு வார்மிங் கண்டிஷன் வந்து உனக்கு மண்ணிலே கிடச்சிருது. ஸோ அந்த ஹீட்லேருந்து பொரிஞ்சு வெளியே வந்து அது கடலுக்கு வந்து போய் சேர்ந்துருது. கடலுக்கு போய் சேர்ந்து அவங்க அம்மாவை தேடிக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம்ஸும் ஒவ்வொரு மாதிரி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, வாழ்ந்துட்டுருக்கு. Do all organisms move? எல்லா ஆர்கானிசம்ஸுமே வந்து மூவ் பண்ணிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா. இன் சாப்டர் 8 we discuss the various way in which animals move. They move from one place to another and also show other body movements, ஓகேங்களா. இந்த மூமெண்ட்ஸுன்றது நம்ம ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்மளோட பாடி மூமெண்ட்ஸும் சேர்ந்து இருக்கும், ஓகேங்களா. Plants are generally anchored in soil, so they do not move from one place to another. ஸோ ஜென்ரலாக வந்து என்ன ஆகுது, பிளான்ட் வந்து ஒரு ரூட்டை வந்து கீழே நல்லா ஆங்கர் மாதிரி செட் பண்ணி சாயிலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு. ஸோ அதனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பிளான்ட்டால் மூவ் ஆக முடியாது. ஹவவர் வேரியஸ் சப்ஸ்டன்சஸ் லைக் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் த ஃபுட் synthesized by them move from one part of the plant to another. ஸோ ஆனால் அந்த நியூட்ரியன்ட், விட்டமின்ஸ், மினரல்ஸ், ஸோ இந்த மாதிரி பிளான்ட்டுக்கு தேவையான வேரியஸ் சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபுட் மூலயமா சிந்தசைஸ் பண்ண ஆரம்பித்து என்ன பண்ணுது, பிளான்ட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு, மினரல்ஸ் எல்லாத்தையுமே ரூட்லேருந்து அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டோட ஒவ்வொரு பார்ட்டுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இது ஒரு விதமான மூமெண்ட் தான், ஓகேங்களா. We also have some non-living things moving. Of course, ஏன்னா நிறைய non-living things வந்து மூவிங்கில் தான் இருந்துகிட்ருக்கு. A bus, car, a small piece of paper, cloud and so on, ஓகேங்களா. இன்னும் சில விஷயங்கள் வந்து மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. Is there something different in this movement from the movements of living being? There is such a variety of living organisms, but all of them show some common characteristics. ஸோ இவ்வளோ பெரிய அனிமல்ஸாக இருந்தாலும் அது காமனாக ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. As we have discussed, yet another common characteristics is that living being dies. ஸோ எப்படி வந்து ஒரு காமனாக வந்து ஒரு பிளான்ட் க்ரோ அப் ஆகிட்டு அது எல்லா விஷயத்தையும் பண்ணிவிட்டு திரும்ப அது இறக்குதோ, இது எல்லாமே காமனாக ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்குமே வந்து நடக்கிற ஒரு விஷயம். அதாவது லிவிங் ஆர்கானிசம்ஸ் எதுவாக இருந்தாலும் அது எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது, ஓகேங்களா. Because organisms die, particular types of organisms can survive over thousands of years only if they reproduce their own kind. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில அனிமல்ஸ் வந்து இப்போ முக்கால்வாசி எல்லா அனிமல்ஸுமே வந்து டை ஆகிடுது, அதாவது இறந்து போயிடுது. ஒரு சில அனிமல்ஸ் வந்து இறக்காது, அது லட்சக்கணக்கான வருஷம் வந்து உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில உயிரினங்கள் வந்து ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ணவே பண்ணாது.
தனியாக வந்து குட்டி போட்டு குஞ்சு பொரிக்கிறது, இறந்து போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கு கிடையவே கிடையாது. ஸோ அது ரொம்ப வயசாகி இறக்குற மாதிரி இருந்து சின்ன ஒரு முட்டையாக மாறி திரும்ப என்ன ஆகுதுன்னா அதுலேருந்தே அந்த அந்த ஆக்டோபஸே வந்து ஒரு சின்ன முட்டை மாதிரி மாறி திரும்ப உங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு ஃபார்மேஷன் நடக்குது. ஓகேங்களா. ஆனால் அந்த ஆக்டோபஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டோபஸில் நிறைய டைப் இருக்குது. அதில் ஒரு வித ஆக்டோபஸ் மட்டும் ஓகேங்களா, இதில் வந்து பாய்சனஸ் ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்டோபஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ஃபார்மேஷன் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, ஒன் சிங்கிள் ஆர்கானிசம்ஸ் மே டை வித்தவுட் ever reproducing, but the type of organisms can exist only if there is reproduction. ஸோ ஏதோ ஒரு சிங்கிள் ஆர்கானிசம்ஸ் வந்து இறந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷன் பண்ணாமல் இறந்துருச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரத்துக்கு வந்து என்ன ஆகாது, அந்த டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் அந்த டைப் ஆஃப் ஆர்கானிசம் வந்து இருக்கவே இருக்காது. ஓகேங்களா. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இருந்திருக்கும். ஏன்னா ரீப்ரொடக்ஷன் இல்லைனா எந்த ஒரு அனிமலுமே வந்து உயிர் வாழாது, அதோட சந்ததி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகாது. ஓகேங்களா. ஒன்று இறந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அது ஒரு சந்ததி இல்லாமலே தான் போகுமே தவிர ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் மூலயமா மட்டும்தான் அந்த சந்ததி வந்து உருவாகி நல்லா வளர்ந்துட்டுருக்கும். ஓகேங்களா. We see that all living things seem to have some common characteristics. They all need food. எல்லா அனிமல்ஸ்க்குமே ஃபுட்டு தேவை. ரெஸ்பயர் பண்ணுது, சுவாசத்தை வந்து நிகழ்த்திட்டுருக்கு. ரெஸ்பாண்ட் டு ஸ்டிமுலி, ஒரு சில விஷயம் நாங்கள் நடந்துச்சுன்னா அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு தான் இருக்குது. ஷோ மூமெண்ட்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. க்ரோவிங் அப் இருக்குது. அடுத்தது லாஸ்ட்டாக இறந்தும் போகுது. இது எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கையும் வந்து காமன் தான். கார், பைசைக்கிள், கிளாக் அண்ட் த வாட்டர் இன் த ரிவர் மூவ். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நான் லிவிங் திங்ஸ் எல்லாமே மூமெண்ட்டில் தான் இருந்துகிட்ருக்கு. த மூன் மூவ்ஸ் இன் த ஸ்கை. A cloud grows in size right in front of our eyes. ஸோ cloud வந்து க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா. ஒரு சில டைம் பெருசாக இருக்கும் க்ளவுடு, ஒரு சில டைம் சின்னதாக மாறுது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்தாலும் பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் லிவிங் திங்ஸ் அப்படின்றதுல தான் உங்களுக்கு வருது. ஓகேங்களா. இன் ஜென்ரல் something that is living may have all the characteristics that we have discussed, while non-living things may not show all the characteristics at the same time. ஓகேங்களா. ஸோ இந்த லிவிங் நான் லிவிங் அப்படின்றதுக்கு ஒரு மெயின் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மேலே சொன்ன எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே வந்து அட் அ டைமில் எல்லா திங்ஸுக்குமே இருக்கணும். அப்படி இல்லாத திங்ஸ் எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா. இப்போ நான் லிவிங் திங்ஸால் எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே வந்து ஒரே ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுடே வந்து க்ரோ அப் ஆகுது, மூவ் ஆகுது. ஓகேங்களா. இந்த ரெண்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் பண்ணாது. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து பண்ணுறதில்ல. ஸோ அது எல்லாமே நான் லிவிங் திங்ஸில் தான் வரும். ஓகே. ஸோ ஓகே, next one, what then is life? Okay, we see that there can be cases when we cannot easily say that the things has all the characteristics that we have discussed for it to be called living. ஸோ இது வரைக்கும் பார்த்த திங்ஸ் எல்லாத்துலேயும் வந்து நம்ம மேலே டிஸ்கஸ் பண்ணியிருக்க இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது தெரியுமா, இது எல்லாத்தையுமே எந்த ஒரு திங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுதோ, எந்த ஒரு திங்க் வந்து இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கோ அதுதான் வந்து நான் லிவிங் திங்ஸ். ஓகேங்களா. சாரி அதுதான் வந்து லிவிங் திங்ஸு. ஸோ அப்படி இல்லைன்னா நான் லிவிங் திங்ஸு. வாட் தென் இஸ் லைஃப்? ஸோ இது மட்டும் உங்களுக்கு லிவிங் நான் லிவிங் அப்படின்றத நீ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டேன். பட் நம்மளுக்கு லைஃப்ன்றது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேங்களா. புஷ் யுவர் ஹேண்ட் டீப் இன்சைட் ஏ சாக் ஆஃப் வீட். சாக் வந்து எடுத்துக்கோங்க. அந்த சாக் ஆஃப் வீட் இருக்குது தெரியுமா, ஸோ அது உள்ளே வந்து கையை விட்டு என்ன பண்ணணும், உள்ளே நல்லா விடுங்க. உள்ளே வந்து எப்படி இருக்குன்னா வார்மிங் இருக்கும். ஓகேங்களா. இன்சைடில் வார்ம் இருக்கும். தேர் இஸ் சம் ஹீட் பீயிங் ப்ரொடியூஸ்ட் இன்சைட் ஏ சாக் ஆஃப் வீட். த சீட்ஸ் ரெஸ்பயர் அண்ட் இன் தட் ப்ராசஸ் கிவ் அவுட் சம் ஹீட். ஸோ உள்ளே இருக்கிற அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன சீட் கூட என்ன பண்ணுதுன்னா ரெஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த ரெஸ்பிரேஷனில் மட்டும்தான் வந்து ஹீட்டாக இருக்கும். இப்போ நிறைய நான் லிவிங் திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே கூலிங்காக மட்டும்தான் இருக்கும், ஹீட்டாக இருக்காது. ஓகேங்களா. We see that respiration is a process that takes place in seeds even when some of the other life processes may not be very active. ஸோ இந்த சீட்ஸ் மூலயமா தான் என்ன நடக்குது, ஒரு லிவிங் திங்ஸ்
சீட்ஸ் வந்து இந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலயமா தான் என்ன பண்ணுதுன்னா நல்லா க்ரோ அப் ஆகிறதுக்கும் அதோட லைஃப் ப்ராசஸை சரி பண்ணுறதுக்கும் இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் மே நாட் பி வெரி ஈஸி டு ஆன்சர் அவர் கொஷின்ஸ். வாட் தென் இஸ் லைஃப்? However, looking at all the diversity of living being around us, நம்ம சுற்றி இருக்கிற எல்லா புது விதமான டிஃப்ரெண்டான லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்த்ததுக்கப்புறம் we can conclude that life is பியூட்டிஃபுல். ஸோ நம்மளை சுற்றி நிறைய அனிமல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நிறையா பிளான்ட்ஸ் வந்து வெரைட்டியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து எப்படி வளர்ந்துருக்கும், இதில் எப்படி பிளான்ட்டோட லீஃப் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மிமோஸா, அந்த தொட்டாச்சி நீங்கள் சொல்லுவோம்ல டச்மினாட்டு, அந்த பிளான்ட்டை வந்து டச் பண்ணோடனே அது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. ஆனால் மற்ற பிளான்ட்டெல்லாம் டச் பண்ணும்போது அது எந்த பிரச்சனையுமே இல்லை, அது எப்பவும் போல் நார்மலாக இருக்குது. இதுக்கான ரீசன் என்ன? ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பாருங்கள், ஒரு சின்ன எக் இருக்குது ஓகேங்களா, அந்த லார்வான்னு சொல்லுவோம். அந்த லார்வாலேருந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா கேட்டர்பில்லர் வருது ஓகேங்களா, அந்த கம்பளி பூச்சி. அதை பார்க்கவே உங்களுக்கு எப்படி அருவருப்பாக இருக்கும். ஸோ அந்த கேட்டர்பில்லர் உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆகுது பாருங்கள், ஒரு பட்டர்ஃப்ளையாக கன்வெர்ட் ஆகுது ஓகேங்களா. ஸோ எந்த அளவுக்கு அருவருப்பான ஒரு விஷயம், எவ்வளோ அழகாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், திங்க் பண்ணி லைஃப் வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு என்ன பண்ணணும், ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து மோட்டிவேட் ஆகணுமே தவிர தப்பான விஷயத்தை நோக்கி நடக்கக்கூடாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், that's the end of our lesson. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Thank you students. Also don't forget to learn the question and answer. Okay, thank you to all. Happy learning.